பிரபல தொழிலதிபர்களும் சகோதரர்களுமான சுதீர் பெரியசாமியும் சுகுணேஷ் பெரியசாமியும் இன்று உயர் நீதிமன்றத்தில் மோதிக்கொள்கிறார்கள். முன்பு எழுதப்பட்ட ஒரு உயில் பிறகு மாற்றப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? பேராசை ஒரு மனிதனை என்னென்னவெல்லாம் செய்ய வைக்கும் என்பதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு திரு சுகுணேஷ் தொடுத்துள்ள இந்த வழக்கும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளும். தம்பி சுதீரோட பழக்க வழக்கத்தை பத்தி சொல்லுங்க. சின்ன வயசுல அவருக்கு ஏதாவது? Objection, Your Honor. எதிர்க்கட்சி வக்கீல் சாட்சியின் நாவில் சாட்சியங்களை ஊட்ட பார்க்கிறார். Mr. Raja, don't lead the witness. தொழில் ரீதியாகவும் அவர் ஏதும் செய்ததில்லை. உறவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அவர் ஏதும் செய்ததில்லை. ஆனால் சொத்தில் மட்டும் சரிபாதி வேண்டும். சுகுணேஷ், பின்வாங்கனா நீங்க ஒரு நல்ல மகன் இல்ல, அதனால தான் அவங்க உயிரை மாத்தினாங்கிற பொய் உண்மையாகும்ல. அதுக்காகவாவது நம்ம போராடி தானங்க ஆகணும். இன்னைக்கு எதுவுமே நமக்கு சாதகமா போகல இல்லையா ஷாலினி? மிஸ்ஸஸ் பெரியசாமியை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி தான் இந்த 2வது உயில் எழுதப்பட்டதுங்கிற நம்ம மெயின் ஆர்கியூமெண்ட். சுதீரோட கேரக்டர் பத்தி நம்மளால கேள்வி எழுப்பவே முடியல. துரை ரொம்ப அழகா நம்ம கிளைண்ட் சுகணேஷை பத்தி அவனோட தப்பான அபிப்பிராயத்தை எல்லார் மனசுலையும் ஒரு மனதா திணிச்சிட்டான் இல்லையா? We failed miserably. பெரிய பின்னடை. Failure. மிஸ்டர் சுகணேஷ் அவருடைய தம்பி மிஸ்டர் சுதீரை பத்தி நம்ம கிட்ட சொன்ன அந்த சில விஷயங்களை நீதிமன்றத்துல சொல்ல முடியாம தவிச்சப்ப தொடர்ந்து அது சொல்லாம போனது மிகப்பெரிய ஏமாற்றம். நம்ம ஆரம்ப ஆர்கியூமெண்ட்டையே அது ரொம்ப பலவீனப்படுத்திருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம அதை தான் நம்பி இருந்தோம் இல்லையா? ஆனா ஒண்ணு ராஜா, இந்த சுதீர் சுகணேஷ் சகோதரர்களை பார்க்கும்போது எனக்கு உங்களையும் துரையையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு மிஸ்டர் சுகணேஷ் தன்னுடைய தம்பியோடைய தவறான நடவடிக்கைகளை பத்தி தெரிஞ்சும் அதுதான் வழக்குக்கு உதவி செய்யும்னு புரிஞ்சும் சொல்லல. உங்களை மாதிரியே டூ நைஸ் அகாய். ஆனா சுதீர் துரை மாதிரியே தன்னுடைய வெற்றிக்கு முன்னால வேற எதையுமே பொருட்படுத்தல. என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு தெரிஞ்சு அதை அடைய எது வேணாலும் செய்ய தயாராயிட்டாங்க. கிட்டத்தட்ட துரை மாதிரியே இல்லையா? ஆனா ஷாலினி, இன்னைக்கு வேணா நம்ம நீதிமன்றத்துல பின்னடைவை சந்திச்சிருக்கலாம். ஆனா நாளைக்கு நாம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க சாட்சியங்களை விசாரிக்கும் போது இழந்த இந்த கிரவுண்ட்ஸை மறுபடியும் கெயின் பண்ணணும். அதுக்கு தயாரா இருக்கு. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அவர் ரொம்ப கிரீடி, ரொம்ப பேராசை பிடிச்சவர்னு சொல்லலாம். அப்படி சொல்ல காரணம் இருக்கணுமே. ஏன் ஏதாவது ஒரு சம்பவம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இங்க கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு முறை மிஸ்ஸஸ் பெரியசாமியை அவங்க கண் டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ சுதீர் சாரும் கூட வந்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அவங்க அண்ணன் புதுசாக ஒரு மெர்சிடிஸ் எஸ் கிளாஸ் காரு வாங்கியிருக்கிறதா அவங்க அம்மாட்ட சொன்னார். அப்போ தனக்கும் அதே மாதிரி ஒரு கார் வேணும்னு கேட்டார். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. ரொம்ப
பிடிவாதம் பிடிச்சார். அப்புறம் அவங்க அக்கௌண்டன்ட் நாராயணசாமி கிட்ட சொல்லி காசு வாங்கிக்க சொன்னாங்க. அப்ஜெக்ஷன் யோர் ஆனர். அண்ணன் வாங்கி இருக்கிற அதே மாதிரி காரை தானே கேட்டாரு. அண்ணனுடைய காரையே கேட்கலையே. இல்ல அண்ணன் கார் வாங்க விடாம தடுக்கலையே. ஒரு $multi-million கம்பெனியோட எம்டி சேர்பர்சனான தன் தாயார்கிட்ட ஒரு கார் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? அவர் அந்த கம்பெனிக்காக செலவிட்ட நேரம், அவர் கொண்டு வந்த லட்சக்கணக்கான லாபம், இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த கார் அதனுடைய விலை அற்ப தொகை. அதற்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். அதை வச்சு அவர் அவங்க அம்மாவை வற்புறுத்தி உயிரிழந்த வச்சாங்கன்னு எப்படி வாதாட முடியும் யோன? ராஜா, நான் இன்னும் முடிக்கல யோன். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. கண்டிப்பா இது என் கட்சிக்காரோட வாதத்துக்கு உதவியா இருக்கு. சரி, இப்போது நீங்க தொடர்ந்து கேட்கலாம். தேங்க்யூ. சரி, சுதீர் ரொம்ப கிரீடின்னு சொன்னீங்க, பேராசக்காரன்னு சொன்னீங்க. வேற ஏதாவது நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மாவும் மகனும் நிறைய தடவை பேசுறத நான் கேட்டிருக்கேன். அவருக்கு தேவையானது ஏதாவது இருந்துச்சுன்னா எப்படியாவது அவங்க அம்மாவை வற்புறுத்தி பிடிவாதம் பிடிச்சு வாங்கிக்குவாரு. தெளிவா அது என்ன இன்சிடென்ட், என்ன நடந்ததுன்னு இங்க சொல்ல முடியுமா? திரு ரவி, எத்தனை வருஷமா திருமதி பெரியசாமி திரு சுதீர் கிட்ட நீங்க வேலை செய்றீங்க? நான் 18 வருஷமா வேலை செஞ்சேன். ஏன் வேலையை விட்டு போனீங்க? அது சொல்லுங்க திரு ரவி, ஏன் வேலையை விட்டு போனீங்க? நான் 1 வருஷத்துக்கு முன்னே வேலையை நிப்பாட்டிட்டேன். ம், ஏன் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? இல்லை, பின்ன வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டாங்க? ஏன் நிப்பாட்டினாங்க? நான் அவங்கக்கிட்ட சொல்லாம கார் எடுத்துட்டு போனதாகவும் பெட்ரோலுக்கு வச்சிருந்த காசை நான் என் சொந்த செலவுக்கு பயன்படுத்திட்டதாகவும் பொய் சொல்லி என்னை வேலையிலேருந்து நிப்பாட்டாங்க. நான் அப்படிலாம் செய்யல. சோ செய்யாத ஒரு குற்றத்திற்காக உங்களை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ண காரணத்திற்காக சுதீருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி பழி வாங்க கோர்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்லை. யோனா, அனுமதி இல்லாமல் வாகனத்தை தன் சொந்த அலுவலுக்காக ஓட்டியதற்கும் பெட்ரோலுக்காக வைக்கப்பட்டிருந்த பணத்தை கையாடியதற்கும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு ரவி. இவை இந்த சாட்சியின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குறிக்கு உள்ளாக்குகின்றன. தட்ஸ் ஆல் யோனா. நான் 20 வருஷமா அவங்க கம்பெனியில தான் அக்கௌண்டனா இருந்தேன். மிஸ்ஸஸ் பெரியசாமி இறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால தான் நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியானேன். மிஸ்ஸஸ் பெரியசாமி எனக்கு பெரியம்மா வேணும். ஏன்னா அவங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் பிரதர்ஸ். ஸோ அவங்க கூட நெருங்கி பழக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, பெரியம்மா இருக்கிற வரைக்கும் நான் அங்க அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க கூட இருந்த சமயத்துல மிஸ்டர் சுதீர் அவங்க அம்மாவை வற்புறுத்தி எதையாவது செய்ய வச்சதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்படி நடந்த ஏதாவது சில சம்பவங்களை நீங்க சொல்ல முடியும்? பலமுறை சுதீர் ஸ்டாக் மார்க்கெட்ல சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. வேண்டான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பணத்தை வாங்கி அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு முறை கம்பெனிக்கு மெஷினரி வாங்க அதிக விலை உள்ள ஒரு கோட்டை தேர்ந்தெடுத்து அதை தான் வாங்கணும்னு அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்தாங்க. இப்படி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தும் போதெல்லாம் மிஸ்ஸஸ் பெரியசாமி அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. சில நேரங்களில் கலங்கியும் இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவுதான் மனசு கஷ்டப்பட்டா விருப்பம் இல்லைன்னா சுதீரோட கட்டாயத்துக்கும் வற்புறுத்தலுக்கும் மிஸ்ஸஸ் பெரியசாமி இணங்கி இருக்காங்க இல்லையா? ஆமா, இணங்கி இருக்காங்க. தேங்க்யூ. தட்ஸ் ஆல். கழுத்துல கத்தி இருந்ததா? திரு சுதீர் அவங்க அம்மா திருமதி பெரியசாமிய ஒவ்வொரு முறையும் வற்புறுத்தும் பொழுதோ கட்டாயப்படுத்தும் பொழுதோ அவங்க கழுத்துல கத்தி இருந்ததா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சஸ்டெயின்டு. மிஸ்டர் துரை, இந்த கேள்வியில எந்த ரெலவன்ஸும் இல்லை. ஐம் சாரி யுவர் ஆனர்.
திரு நாராயணசாமி, திரு சுதீர் நிறைய ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணாரு சொன்னீங்க. ஆமா, அவரு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணதா, லாபம் அடைஞ்சதா இல்லையா? சிலதுல லாபம், சிலதுல நஷ்டம். The returns were mixed. அதே கேள்வியை நான் மறுபடியும் வேற விதமா கேட்கிறேன். திரு சுதீர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் அதுல பெரும் பகுதி லாபம் அடைஞ்சதா இல்லையா, இல்ல எல்லாமே நஷ்டமா? இல்ல, மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபிள். பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ. யுவர் ஆனர், மிஸ்டர் சுதீர் மைட் பி ஹெட்ஸ்ட்ராங். அவர் நம்புறதை செயல்படுத்த கட்டாயப்படுத்தி இருக்கலாம். தனக்கு சரின்னு பட்டதை வற்புறுத்தி நடத்தி இருக்கலாம். இது எல்லாமே தலை சிறந்த தொழில் முனைவருக்கான தகுதிகள், characteristics associated with great entrepreneurs. இந்த குணாதிசயங்களை மேற்கோள் காட்டி தயவு செய்து அவரை குற்றவாளி ஆக்கிறார். அம்மாவை கட்டாயப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ண வச்சு பணம் சம்பாதிக்கிறது வேற, அதே அம்மாவை கட்டாயப்படுத்தி அண்ணனுக்கு சேர வேண்டிய பணத்தை திருடுறது வேற. ஏய், எங்க போற? செல்லாத கேஸ் தூக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். காசுக்காக கார்ட் கேஸ்னு நம்ம அப்பா அம்மா குடும்ப மானத்தை வாங்க வந்திருக்கு. கேவலமா இருக்கு. We have to look through completion. என்ன ராஜா, பிசினஸ்லாம் எப்படி போகுது? கேஸ்ல தான் உனக்கு சாதகமா எதுவுமே போகல. புது ஃபார்ம்ல நம்ம பழைய கலீக்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா ராஜா, கேஸே இல்லைன்னு தெரிஞ்சும் எதுக்கு இந்த கேஸ் எடுத்த? பணத்துக்காகவா? புது ஃபார்ம் ஆரம்பிச்ச பிறகு எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. நீயே பிசினஸ் கொண்டு வரணும், நீயே கேஸை முடிக்கணும். கஷ்டம்ல. நாளைக்கு பார்ப்போம். ஹரி, கம் லெட்ஸ் கோ. ஹரி, கீதா, இன்னும் வீட்டுக்கு போகலையா? இல்ல, இன்னும் வேலை முடியல. ஒரு டிவோர்ஸ் கேஸ்க்கு தேவையான சில வேலைகள் இருக்குது, இன்னும் முடிக்கல. நாளைக்கு அனுப்பணும். அதான். ஷாலினி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். நீங்க டேவிட் கிட்ட பேசின பிறகு அவர் அவருடைய அப்ரோச்சே மாத்திக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் தேவையில்லாம கேட்டுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இப்ப வேணான்னு அவங்களே இறங்கி வந்துட்டாங்க. இப்பதான் அந்த கப்பலோடைய விவாகரத்து ப்ரொசீடிங்ஸ் எந்த மன உளைச்சலும் இல்லாம சுமூகமா போகுது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட விவாகரத்து ப்ரொசீடிங்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. கேசஸ், வேலை, என்னால் அதில் அதிகம் கவனம் செலுத்த முடியல. ஆனால் எல்லா டீட்டெயில்ஸையும் நானும் என் கணவரும் ஏற்கனவே பேசி டிசைட் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் சுலபமாக இருக்கு. மற்றதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். நானும் வீட்டில் அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். இந்த டேட்டிங் விளையாட்டுல இருந்து
கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலாம்னு முடிவெடுத்துட்டேன். இந்த பரந்த உலகத்துல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இதுதான் இவருதான் இப்படிதானே நாமளே நம்மளுடைய உலகத்தை சுருக்கிக்க வேணான்னு முடிவெடுத்திருக்கேன். அப்புறம் ஷாலினி, உங்ககிட்ட பேசின பிறகு இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன். அப்படி என்ன முடிவு? எதையும் யோசிச்சு 1க்கு 4 தடவை சிந்திச்சு தெளிவான பிறகு சுயமா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் செயல்படுத்தணும். நம்ம வேலையில அதான் பண்றோம். ஏன் ஒரு சட்டை வாங்கினா கூட அவ்வளோ யோசிக்கும். இது வாழ்க்கை துணை. யாருடைய நிர்பந்தமும் இல்லாம சுயமா தெளிவா முடிவெடுக்கணும். என்ன ஷாலினி, நான் பாஸ் ஆயிட்டேனா? அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா தெளிவாயிட்டீங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன், மச்சோர்ட் ஆயிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் கீதா. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேஸ். என்னோட பழைய பாஸ் துரை சருக்கு எதிராக ஐ விஷ் யூ குட் லக். யா, அது இப்ப நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஹாய் ஷாலினி, உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, எப்படி இருக்காரு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ராஜா. வீட்ல இருந்து ரெஸ்ட் பண்றாரு. அவங்க அப்பா லீவ் எடுத்து பாத்துக்கிறேன்னு. போலாம். இன்னைக்கு அவங்க பக்கம் சாட்சியங்களை பார்க்க தயாரா இருக்கீங்களா? டிஃபைன் வீக்னஸஸோட சாட்சியங்களை படிச்சதுல அவங்க பக்கம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ப்ளேன் பண்ணிட்டாங்க ராஜா. இட்ஸ் டூ பெர்ஃபெக்ட். நிச்சயமா நமக்கு சாதகமா அவங்க வாதத்தை பொய்யாக்க சந்தர்ப்பம் இருக்கும். கண்டிப்பா நாம இதை செஞ்சுதான் ஆகணும் ஷாலினி. இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வேலை. எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் 8 வருஷமா அவங்க கிட்ட தான் கிளீனிங் சூப்பர்வைசரா வேலை செய்யறேன். அன்னன்னைக்கு வேண்டிய சமையலை அவங்க டயட் பிரகாரம் நான் தான் முடிவு பண்ணுவேன். கார்டனரா வேலை பார்க்குறேன். நான் தான் அந்த வீட்டு செக்யூரிட்டி ஹெட். நாங்க நிறைய தடவை சந்திப்போம். போன்லயும் நிறைய அரட்டை அடிப்போம். சுதீர் சாரும் அவங்க அம்மாவும் ரொம்ப பாசமா பழகுவாங்க. ரொம்ப மரியாதையா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் நடந்துக்குவாங்க. அவங்க சண்டை போட்டு நான் பார்த்ததில்லை. அவங்கக்குள்ள இது வரைக்கும் எந்த சண்டை சச்சரவும் வந்ததே இல்லை. பிள்ளைங்களை பத்தி எல்லாம் அவங்க எதுவும் தப்பா சொன்னதில்லை. என்ன சுதீருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலைங்கிற கவலை மட்டும்தான் அவளுக்கு இருந்தது. அம்மாவுக்கு எதிராக அவர் பேசி நான் பார்த்ததில்ல. அம்மாவை கட்டாயப்படுத்தி சுதீர் ஐயா இது வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சதில்லைங்க. சுதீர் சார் அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி எந்த வேலையும் செய்ய வச்சு நான் பார்த்ததில்லை. சுதீர் சார் அம்மாவை வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ எதுவும் செஞ்சதில்லை. அம்மாவை ஃபார்ஸ் பண்ணி எதுவும் செய்ய வச்சதா எனக்கு தெரிஞ்சும் எதுவும் இல்லை. நாங்க எப்போதும் பழைய காலத்தை பத்தி தான் பேசுவோம். அவ சின்ன வயசை பத்தியும் அப்ப நாங்க செஞ்ச சேட்டைகளை பத்தியும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு அவ எப்பவும் மகிழ்ச்சியா தான் இருந்தான். ஷாலினி, நீங்க சொன்ன மாதிரி டிஃபென்ட் விட்னஸஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க. தவிர இல்லை, வேற எப்படி இருப்பாங்க? நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் ராஜா. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. எப்படியாவது இதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, நம்ம எல்லா சாட்சியங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸையும் மறுபடியும் கோத்ரூ பண்ணியா? கம். ஷாலினி, ராஜா வீட்டுக்கு கிளம்பலையா? என்ன இந்த மிஸ்ஸஸ் பெரியசாமியோட கேஸா?
எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இல்லப்பா, இது வரைக்கும் கேஸ் நமக்கு சாதகமா போகல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த கேஸை நம்ம பக்கம் திருப்ப எதையுமே முழுமையா நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியல. பெரிய சேலஞ்சாக தான் இருக்கு. நானும் இந்த கேஸை பற்றி பத்திரிகையில் படிச்சுக்கிட்டு தான் வரேன். இன்ஃபேக்ட் மிஸ்ஸஸ் பெரியசாமியும் அவங்க குடும்பத்தையும் எனக்கு ஏற்கனவே ஓரளவு பழக்கம் இருக்கு. நல்லா வாழ்ந்த குடும்பம். மிஸ்ஸஸ் பெரியசாமியும் சாதாரணமானவங்க இல்லை, போராளி, சரியான போராளி. அவங்க கணவனை இறந்த பிறகு கூட அவ்வளோ சொத்தையும் வியாபாரத்தையும் நல்ல விதமாக கட்டி காத்து பிள்ளைங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ அதே சொத்துக்காக இந்த பிள்ளைங்க நீதிமன்றத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க உயிரோட இருந்திருந்தா இதை விரும்பி இருக்க மாட்டாங்க. என்ன செய்யுது? ராஜா, ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த உயிரை அவங்க நிர்பந்தத்தில் தான் கையெழுத்து போட்டிருக்கணும், அப்படித்தானே? ஆமா. இதை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா. ஆனா சார், எங்க கிளையண்ட் மிஸ்டர் சுகுணேஷ் அவர் தம்பியை பத்தின சில முக்கியமான தகவல்களை முதல் நாள் நீதிமன்றத்தில் பகிர்ந்துக்க மறுத்துட்டார். அதுவே எங்களோட வாதத்தை ரொம்ப பலவீனப்படுத்திடுச்சு. கடைசி காலகட்டத்தில் மிஸ்ஸஸ் பெரியசாமியுடைய நினைவாற்றல் எப்படி இருந்துச்சு? எனி சான்ஸ் ஆஃப் மென்டல் கெப்பாசிட்டி பிளேயிங் அ பார்ட்? இதை பத்தி அவங்களுடைய பையன் மிஸ்ஸஸ் சுகுணேஷ் கிட்ட தெளிவா கேட்டுட்டேன். கண்டிப்பா இல்லைன்னு சொன்னாரு. என்னமா சொல்ற? வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, எப்போவாவது ஒரு முறை போய் பார்த்துட்டு வர்ற பையன் எப்படி இதை உறுதி செய்ய முடியும்? யாருக்குமே தெரியாம இருந்திருக்கலாம், டயக்னோஸ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அந்த நோய் ஆரம்ப கட்டத்தில் இருந்திருந்தா அப்ப அவங்க கூட யாரு நெருக்கமா இருந்தாங்களோ அவங்க தானே இதை உறுதி செய்ய முடியும். எனக்கு என்னமோ இந்த உயிரை எழுதும் போது மிஸ்ஸஸ் பெரியசாமி சரியான மனநிலையில இல்லைன்னு மட்டும் தோணுது. மிஸ்ஸஸ் பெரியசாமி மாதிரி ஒரு ஆயன் லேடியை அவ்வளவு சுலபமா ஏமாற்றி எதுலேயே கையெழுத்து வாங்கிட முடியாது. நீங்க எதுக்கும் டிஃபென்ஸ் விட்னஸ் கிட்ட இருந்து இது சம்பந்தமா ஏதாவது கிடைக்கலான்னு பாருங்களேன். ஓகே நான் கிளம்புறேன். ஓகே, see you. Bye, Ma. விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட சுகுணேஷ் பெரியசாமி சுதீர் பெரியசாமியின் வழக்கில் மற்றும் ஒரு திருப்பம்.